சித்ரா தேவி மகாவ பத்தி ரொம்ப மோசமா பேசுறதால எல்லாருமே செமையா டென்ஷன் ஆகுறாங்க. சித்ரா தேவி செமையா திட்டுறாங்க. சூர்யா வந்து சித்ரா தேவி வார்ன் பண்ணிட்டு போறாரு. இத பார்த்து சித்ரா தேவி செமையா டென்ஷன் ஆகுறாங்க. அனாமிகா எப்படியாவது இவங்கள பழி வாங்கணும், விடவே மாட்டேன். மகாவோட தங்கச்சிக்கு அந்த பிரபாக்கு கல்யாணம். அவ கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க வந்து சோகமா இருக்க மகா கிட்ட சூர்யா வந்து பேசுறாரு. சாரி மகா, அவங்க அப்படி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. இதுக்கு தான் நான் வந்து பண்ண மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லாம தான் நான் பண்ணிட வேண்டியதாக போச்சு. என்னால் விஜய் வந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். அதுவும் அந்த குழந்தைன்னு பார்க்காம அந்த அனாமிகா அப்படி பண்ணிட்டா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. மத்தபடிலாம் வந்து விஜயும் அனாமிகாவும் பிரிக்கணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. அது எனக்கு தெரியாத மகா, உன்னை பத்தி எனக்கு புரியாதா அப்படின்னு கையை பிடிக்கிறாரு. உடனே மகா தோள் மேல சாய்ந்து அழறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன் வந்து நான் செய்யறதெல்லாம் தப்புன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அழறாங்க. கவலைப்படாத மகா, எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு சூர்யா ஆறுதல் சொல்றாரு. இங்க வந்து சூர்யா மகா வந்து இதே மாதிரி இருக்கிறத வந்து பார்த்துட்டு ராஜலட்சுமி மனசு கஷ்டப்படுறாங்க. மகா கிட்ட வந்து ராஜலட்சுமி வந்து நீங்க பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்றாங்க. அந்த பாட்டி வந்து சரி சரி ராஜலட்சுமி நான் பேசுகிறேன் மகா கிட்டனோன்னே தாத்தாவும் பாட்டியும் வந்து மகா கிட்ட போய் பேச போகிறாங்க. மகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு. சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க தாத்தா அப்படின்றாங்க. சரி பாட்டி உங்ககிட்ட எல்லா விஷயம் நிறைய விஷயம் பேசுவாமா, நான் போகிறேன்னு சொல்கிறாரு. ஒன்றும் புரியாமல் ஏன் தாத்தா அப்படின்னோடனே அதெல்லாம் அவள் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன தாத்தா சொல்லிட்டு போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன் வாழ்க்கையை பற்றி நீ என்ன தான் நினைக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாட்டி எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு மகா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஏன் நீ சூர்யாவுக்கிட்ட வந்து எதிரும் புதுமா நடந்துக்கிறதும், நீயும் சூர்யாவும் வந்து இப்படியே விலகே இருக்கிறதும் எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ ராஜலட்சுமி ரொம்ப மாறிட்டா. அவள் நீயும் வந்து சூர்யாவும் நல்லபடியாக வாழணும் தான் நினைக்கிறா. கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க ரெண்டு பேரும். இப்படியே இருந்தால் எப்படி. எங்களுக்கும் வந்து கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியை வந்து பெற்றுக் கொடுக்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்குலாம், சொல்லு அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் மகா யோசிமா, கொஞ்சம் உன் வாழ்க்கையை பற்றி யோசி, சூர்யா பற்றி யோசி, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அதை பற்றி யோசிமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி வந்து சூர்யா கிட்டே போய் பேசுகிறாங்க. இங்கே பார் சூர்யா, நான் தான் ஒரு காலத்தில் உங்ககிட்ட சொன்னேன் மகாவும் நீயும் சேரக்கூடாது, நீயும் மகாவும் சேர்ந்து வாழக்கூடாது சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், மகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க, இந்த வீட்டுக்கு மருமகளாக கிடைக்க நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். அது நீயும் உணர்வேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்றாங்க. புரியுதில்ல, மகா மேலே உனக்கு வந்து வருத்தமோ கோவமோ ஒன்றும் வச்சுருக்கியா. ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, இப்போ எனக்கு மகா ரொம்ப பிடிச்சிருக்குமா, மகா தாம்மா என் வாழ்க்கை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. இதெல்லாம் முடிவு பண்ணிட்டல, ஏன் கிட்ட சொல்கிறல, இந்த விஷயத்தில் மகா கிட்ட போய் சொல்கிறா. மகாவுனையும் சேர்ந்து வாழணும்டா. சீக்கிரமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். சூர்யா, நான் சொல்கிறதுலாம் உனக்கு புரியுதா இல்லையா. புரியுதுமா, ப்ளீஸ்டா மகா கிட்ட பேசு, நீயும் மகா ஒரு டிசைட் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் வந்து வாழ ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மகாவும் சூர்யா மீட் பண்ணுறாங்க. அப்போ மகா கிட்ட வந்து சூர்யா கேட்குறாரு, என்ன மகா என் மேலே ஒன்றும் கோவம் இருக்கா, நீ வந்து என்னை மன்னிக்கக்கூடாதா அப்படி சொன்னோன்னே உடனே மகா வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவே என்னை மன்னிச்சிட்டியா. உங்களை நான் மன்னிச்சிட்டேன், எப்போ மன்னிச்சிட்டேன். ஆனால் உங்ககிட்ட வந்து நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கு காரணம் உங்கள் மேலே அந்த கோபம் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி மகா, ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட பாட்டி சொன்னாங்க அப்படி மகா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே என்ன சொன்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்போது உனக்கு சந்தோஷமா மகா, உனக்கு வந்து இதில் வந்து வருத்தம் இல்லைல்ல அப்படின்னோடனே இதில் என்ன வருத்தம், புருஷன் பொண்டாட்டினா எல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்றாங்க. சந்தோஷம் மகா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ண வராரு. அதெல்லாம் இப்போ கிடையாது, பாட்டியும் வந்து அத்தையும் சொல்லியிருக்காங்க, ஏற்பாடுலாம் இன்றைக்கி பண்ணியிருக்காங்களாம், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ மகா அப்படி சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் மகாவுக்கு இந்த ஏற்பாட்டோட நம்ம கொடுக்க சர்ப்ரைஸ் தான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டலில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லிடுறாரு. இங்கே வந்து மகா வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சூர்யா. ஏன் சூர்யா, வீட்டில் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, சீக்கிரமாக வேறு வர சொல்லியிருந்தாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து டின்னர்லாம் சாப்பிட்றாங்க, ஜாலியாக சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மழை வந்துடுது நடுவில். என்ன சூர்யா இது, நடுவில் மழை வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, சரி நம்ம இந்த ஹோட்டல்லே தங்கிடலாம். ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலில் வந்து தங்குறாங்க. அங்கே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு மகா ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இதெல்லாம் அப்படின்னோடனே உடனே வந்து யாருக்கோ பண்ணியிருக்காங்க போல் இருக்கு, அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும். அப்போ மகா ட்ரெஸ் இல்லைன்றாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து சாரீ கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னோடனே இங்கே தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ மகாவுக்கு இது ஏற்பாடுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பார்க்குறாரு. பார்த்தா வராங்க மகா அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு சூர்யா பார்த்துட்டு மகாவும் ஹக் பண்ணுறாங்க. அப்படியே மின்னுது. ஒன்று ரெண்டு பேருமே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்றாங்க. அடுத்து வந்து ரெண்டு பேருமே இங்கே வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் கவலைப்படுறாங்க.